அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட 8 வருடங்கள் ரோமாபுரியிலே உள்ள அமலமரு தியாகிகள் சபையின் உயர் நிர்வாகத்திலே நான் கடமையாற்றுவதற்கு அழைக்கப்பட்டிருந்தேன். நிதி வளங்களுக்கு பொறுப்பாக அந்த பணியை செய்து கொண்டு வந்தேன். அதாவது வளர்முக நாடுகளிலே இருக்கின்ற தனித்தும் குழுமமாக அமைப்பாக பெரும் உதவிகளை செய்கின்ற நன்கொடை இயக்கங்களாக இருக்கின்ற அவர்களுடைய அந்த தாராள சிந்தை கொண்ட உதவிகளை வளர்முக நாடுகளாக ஆசியா, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா நாடுகளிலே இருக்கின்ற அமலமரு தியாகிகள் பணியாற்றுகின்ற பணிக்களங்களுக்கு அவர்களுடைய நிதி உதவியை பெற்று வழங்கல் செய்து திட்டங்களை தீட்டி இந்த திட்டங்களை நாங்கள் நிரல்படுத்தி அவற்றை நாங்கள் நடைமுறைப்படுத்தி அவற்றின் விளைவாக ஏழை மக்களுக்கு பணியாற்றி வந்தேன். இதிலே ஒரு விடயத்தை இந்த நாளிலே குறிப்பிட விரும்புகின்றேன். வெளிநாடுகளிலே, அதாவது ஐரோப்பா, வட அமெரிக்கா நாடுகளிலே இருக்கின்ற கத்தோலிக்க இறை மக்கள், அங்கு வாழுகின்ற அல்லது பணியாற்றுகின்ற குருக்கள், அமலமரு தியாகிகளுடைய அமைப்புகளூடாக இந்த நன்கொடைகளை எப்படி வழங்குகின்றார்கள் என்றால், உதாரணத்திற்கு கூறினால், அங்குள்ள பெண்கள் அடங்கிய ஒரு அமைப்பு, எங்களுடைய கருத்திலே மரியாயின் சேனை என்று சொல்லலாம், அல்லது பங்கு தளங்களிலே மகளிர் மன்றம், இப்படி இருக்கின்ற அந்த ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள் இலங்கையிலே, இந்தியாவிலே, அல்லது பங்களாதேஷிலே, அல்லது கொங்கோவிலே, அல்லது குவாத்தமாலாவிலே இருக்கின்ற கணவனை இழந்த பெண்களுக்கு, அந்த குடும்பங்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு ஏற்றவாறு அவர்கள் தங்களுடைய அந்த பணத்தை சேகரித்து அனுப்புகின்றார்கள். உதாரணமாக இந்த எங்களுடைய இலங்கையிலே இருக்கின்ற வன்னி பகுதியிலே இருக்கின்ற ஒரு 10 கைம்பெண்கள் அவர்கள் வாழ்வாதாரத்துக்குரிய ஒரு முயற்சியிலே இறங்குவதற்கு அவர்களுக்கு தையல் படிப்பித்து, தையல் மிஷினை வாங்கி கொடுத்து அதை அவர்கள் தொடர்ந்து நடத்துவதற்கான ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை அவர்கள் மேலே நாடுகளே இருந்து குருக்கள் மூலமாக, அமலமரு தியாகிகள் மூலமாக அனுப்புகின்றார்கள் என்று சொன்னால், அது அவர்களுடைய தாராள மனத்தினாலே, அவர்கள் பெரிய பணக்காரர்கள், மாட மாளிகையிலே இருக்கின்றவர்கள், பெரும் பெரும் வியாபார நோக்கோடு இருக்கின்ற முதலாளிமார்கள் என்றல்ல, சாதாரணமானவர்கள். இந்த பெண்கள் தங்களை போன்று இந்த நாடுகளிலே பிறந்து வளர்ந்து கொண்டு வருகின்றவர்களுக்கு ஏற்பட்ட துயரத்திலே இரண்டர கலந்து ஒத்துணர்வு கொள்ளுகின்றவர்களாக அந்த பணத்தை உரிய முறையிலே அனுப்புகின்ற பொழுது, அந்த பணத்தை இங்கு நடைமுறைப்படுத்தி இவர்களுடைய வருவாயை பெருக்குகின்ற பொழுது, அந்த அனுபவங்களை எல்லாம் அவர்கள் மீண்டும் ஒரு ரிப்போர்ட், அறிக்கையாக அவர்களுக்கு கொடுப்போம். இப்படி கொடுக்கின்ற பொழுது அவர்கள் மகிழ்ச்சி கொள்கின்றார்கள். எங்களிடம் இருந்தவற்றை எங்களோடு இந்த பெண்கள் என்கின்ற அந்த உணர்வோடு வறுமையில் வாழுகின்ற இந்த ஏதோ ஒரு நாட்டை சார்ந்தவர்கள், வேறு மொழிகளை பேசுகின்றவர்கள், எங்களுக்கு சொந்தக்காரர்கள் அல்ல, ஆனால் அவர்கள் எல்லோரும் இந்த கிறிஸ்து என்கின்ற இணைப்பாளர், அவரை நம்புகின்றவர்கள், அல்லது அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற அந்த நோக்கினாலே அவர்கள் வழிநடத்தப்படுகின்றார்கள். அவர்கள் இப்படிப்பட்ட பணத்தை அனுப்புகின்றார்கள். ஒரு கிறிஸ்தவ கண்ணோட்டத்திலே தங்களுடைய வாழ்வில் அவர்கள் இயலாதவர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்ற அவருடைய தாராள சிந்தை. மறுபுறம் அவர்கள் கிறிஸ்தவர்களுக்குத்தான் அந்த பணத்தை கொடுக்க வேண்டும் என்றல்ல,
மனித நேய பணியை ஆற்றுகின்ற பொழுது நாங்கள் இன மத மொழி வேற்றுமை இல்லாமல் எல்லோரையும் இறைவனுடைய பிள்ளைகள் என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த நோக்கத்திற்காக அவர்கள் அனுப்புகின்றார்கள். இப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமாக எங்களுடைய கிறிஸ்தவத்தை நாங்கள் கோட்பாடுகள் கொள்கைகளை நாங்கள் பின்பற்றலாம். கோவிலுக்கு போதலும் நாங்கள் ஆடம்பரமாக இந்த வழிபாடுகளை கோவில் விழாக்களை கொண்டாடுகின்றோம். இதை பற்றி நாங்கள் அவர்களுக்கு பேசினால் அவர்கள் எங்கள் மீது சில வேளைகளிலே கோபம் கொள்ளுவார்கள். ஏனென்றால் நாங்கள் வாழுகின்ற இந்த சமூகத்திலே பெரும்பான்மை ஆனவர்கள் ஏழையர்களாக இருக்கின்றார்கள். மூவேளை உணவை உண்ண முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சியிலே அவர்கள் தங்களால் இயன்றளவு பண உதவி அல்லது பணத்தை செலவிட முடியாதவர்களாக இருக்கின்றார். கட்டித்தனமான பிள்ளைகள், ஆனால் பெற்றோருக்கு வசதி இல்லை. எத்தனையோ பேர் தங்களுடைய இல்லங்களிலே சுதந்திரமாக அமைதியாக நிம்மதியாக உறங்க முடியாதவர்களாக இருக்கின்றார். அதனால் எங்களுடைய சமூகத்திலே ஒரு பெரிய விரிசலை பார்க்கின்றோம். எங்களுடைய இந்த சமயத்தை, எங்களுடைய கிறிஸ்தவ சமயத்தை, வேறு சமயங்களை பற்றி பேசவில்லை, எங்களுடைய இந்த ஊர்களிலே இடம்பெறுகின்ற இந்த கோவில் விழாக்களை பார்க்கின்ற பொழுது மிகவும் அர்த்தமுள்ளதாக மகிழ்ச்சியுள்ளதாக இவ்வாறு நாங்கள் சிறப்பாக கொண்டாடலாம். ஆனால் அளவுக்கு மீறி நாங்கள் ஒரு போட்டி போடுகின்றவர்களைப் போல, ஏனைய கோவில்களோடு நாங்கள் ஒப்பிட்டு செய்கின்றவர்களைப் போல எங்களுடைய பணத்தை விரயமாக்குகின்றோம். இதை பற்றி குருக்கள் அந்த நிர்வாக ஆலய நிர்வாக அவர்களோடு பேசினால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சில வேளை இந்த குருவானவர் எங்களுக்கு வேண்டாம் என்று கூட சொல்லுவார்கள். தேவையில்லாத அளவுக்கு அதிகமாக நாங்கள் இந்த கொண்டாட்டங்களை செய்வதனாலே எங்களுடைய அந்த கிறிஸ்தவத்திற்கு முரணாக நாங்கள் சான்று பகர்கின்றோம். அச்செய்தியிலே சொல்லப்படுகின்றது, தீர்ப்பு வழங்குகின்ற காலத்திலே ஆண்டவர் எந்த நியதியை வைத்து எந்த அளவீட்டினாலே எங்களை அளப்பார் என்றால், நீங்கள் கோவில் திருவிழாவிலே எத்தனை ஆயிரக்கணக்கான மின் விளக்குகளை ஏற்றினீர்கள், எத்தனை நிறமான மின் விளக்குகளை ஏற்றினீர்கள், இந்த ஊர் முழுவதும் எத்தனை மைல்களுக்கு நீங்கள் சோடித்தீர்கள், எவ்வளவு தூரம், இப்படிப்பட்ட, அதாவது சில வேளைகளிலே இந்த கோவில் திருவிழாக்களிலே அவர்கள் உணவை பரிமாறுவார்கள், மிகவும் நன்று. குறிப்பாக தூர இடங்களிலே வருகின்றவர்கள் அவர்கள் சமைத்து ஒரு குடும்பமாக உண்ணுகின்றதெல்லாம் நல்ல பழக்கமாக, அது ஒரு நல்ல பாரம்பரியமாகவும் இருக்கலாம். ஆனால் அதிக அளவு நாங்கள் ஆடம்பரங்களாக செலவு செய்கின்ற இந்த பணத்தை இந்த கோவில் திருவிழா காலத்திலேயே ஒரு குறிப்பிட்ட குடும்பங்களுக்கு நாங்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நாங்கள் செலவு செய்கின்ற பொழுது, இறைவன் முன்னிலையிலே நான் பசியோடு இருந்தேன், நீ எனக்கு உண்ண கொடுத்தாய், தாகமாக இருந்தேன், என்னுடைய தாகத்தை தீர்த்தாய் என்று சொல்லி மற்றவர்களோடு நாங்கள் ஒத்துணர்வு கொண்டு வாழுகின்ற ஒரு அழகான சமூகத்தை எங்களால் படைக்க முடியுமா? வெளிநாடுகளிலே இருந்து அவர்கள் பணம் அனுப்புகின்ற பொழுது அதை பெறுகின்றவர்களாக மட்டும் நாங்கள் இருந்து விடாமல், நாங்களும் அவர்களை போன்ற தாராள உள்ளம் கொண்டவர்களாக எங்களிடம் இருக்கின்ற ஒரு பகுதியை இன மத மொழி வேற்றுமையின்றி எந்த விதமான ஒரு உள்ளார்ந்த நோக்கோடு அல்ல, நாங்கள் அச்சோம் வைத்தால் காசு கொடுப்போம் திருப்பி தருவார்கள் என்று நன்கொடையிலே நாங்கள் பேரெல்லாம் எடுத்து தான் கொடுப்போம், அப்பொழுது அவர்கள் திருப்பி தருவார்கள் என்ற அந்த எதிர்பார்ப்பிலே பணக்காரர்களுக்கு பணக்காரர்கள் கொடுப்பார்கள். அதல்ல, இங்கு அதாவது பங்கு ரீதியாக இப்போ வின்சென்ட் டி பால் சபை என்று இருக்கிறார்கள், மரியாயின் சேனை சபை என்று இருக்கிறார்கள், இளையோர் மன்றம் என்று இருக்கின்றார்கள், அல்லது மகளிர் மன்றம் என்று இருக்கின்றார்கள். இவர்கள் மத்தியிலே ஒரு பொது நோக்கு கொண்டு தங்களுடைய
தங்களுடையது அல்லாவிட்டாலும் கூட இந்த அண்மை காலத்திலே ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மறை மாவட்டத்திலே இருந்து இன்னும் ஒரு மறை மாவட்டத்திற்கு சென்று அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை, தங்களுடைய கரிசனையை, தங்களுடைய பகிர்வை அவர்கள் காட்டினார்கள். மெச்சத்தக்கது. இப்படிப்பட்ட ஒரு ஒரு பகிர்ந்தளிக்கின்ற விடயம் ஒரு நாள் 2 நாள் என்றல்ல, வாரம் ஒரு முறை, மாதம் ஒரு முறை என்று சொல்லி சிலர் பணத்தை கொடுக்கலாம், இன்னும் ஒரு சிலர் தங்களுடைய உழைப்பை கொடுக்கலாம். இவ்வாறு பகிர்ந்து அளிக்கின்ற சமூகமாக கிறிஸ்தவ சமூகம் இயங்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன். நன்றி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.